எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திருச்செந்தூர் திருக்கோவிலில் பல 100 கோடி செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றதாக திமுக அரசு கூறியது. ஆனால் அங்கு அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்யப்படவில்லை என குறை கூறியிருக்கிறார். திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவல நிலையை காணொலியாக வெளியிட்ட பிஜேபி நிர்வாகி பிரதீப் ராஜன் வீட்டிற்கு அதிகாலை 4 மணிக்கு போலீசாரை அனுப்பி திமுக அரசு மிரட்டியுள்ளது. எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துவார்கள் மீது போலீசாரையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாகி இருக்கிறது. திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டி கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.